இன்றைக்கி நல்ல கார சாரமான தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு தான் செய்யக்கூடியது. அதிகமாக நம்ம கடைகளில் வாங்க தேவையில்லை. வெறும் வெங்காயம், தக்காளி, சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, வத்தல் இதுகளை போட்டு தாங்க நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோட்டலில் வாங்குறத விட வேறு லெவல் டேஸ்ட்டாக உங்களாலையும் சட்னி வைக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொடிப்படியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 3 பல்லு பூடு மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். மீடியம் தீயிலே வச்சு கருகாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிகளை சேர்த்துக்கலாம். 4 தக்காளி கழுவி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது இது சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம். போதும், அது இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் காரம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 மிளகாய் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் காரம் நான் அதிகமாக சேர்த்துக்கிடுவேன். இப்போ நீங்கள் கம்மியாக காரம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 4 வத்தல் மட்டும் போட்டுக்கோங்க, அதுவே போதுமாக இருக்கும். ஏன்னா நம்ம சட்னி கெட்டியாக தான் வைப்போம், தண்ணி மாதிரி வைக்க போகிறது கிடையாது. அப்படிங்கிறனால ஈவனாக இருக்கும் நம்ம ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கும் போது. இப்போ இது எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு, தக்காளி வெங்காயம் எல்லாமே. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி நான் தண்டோடு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி தண்டெல்லாம் வேஸ்ட்டாக்காதீங்க. அடியில் அந்த வேர் இருக்குன்னா அதோடு மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டு மிச்சம் இருக்க அந்த தண்டு இலைகளோடு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நம்ம போட்ட இலைகள் எல்லாமே சேர்த்துக்கிட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும் வதக்குனது. அதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு ஒரே ஒரு துண்டு மட்டும் புளி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி உங்களோட விருப்பம் தான், சேர்த்துக்கிறது சேர்த்துக்காதும். புளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே சட்னி அப்படியே அந்த டேஸ்ட்டு மாறாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம புளி சேர்த்துக்கிறது. உங்களுடைய விருப்பம் தான் புளி. இப்போ ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம வதக்கின அதே கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடேறி இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இந்த அளவுக்கு சேர்த்தா போதுமானது தான். நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காட்டுறேன். இப்போது இந்த ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சட்னி ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ தண்ணி சேர்த்து கழுவி அதில் ஊற்றிக்கலாம். வேறு லெவலான தக்காளி சட்னி ரொம்ப காரம் சாரமாகவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.